நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், உடலில் சொந்தம் உடலில் கண்ட இன்பம் உச்சுவையில் என்ன பண்ணிட்டு காதல் வாழ்க. ஹலோ தீபம் ஒன்று இவனா என்ன கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? அங்க இடம் இருக்கு பாரு, அங்க ஒன்னா போய் தனியா பேசிட்டு வா. ஹலோ உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல சாரி பாஸ், அப்பாயின்மெண்ட் இல்லாம யார்கிட்ட பேசல. ஐ எம் பிஸி, யூ கோ. மஞ்சு விஷயமா கொஞ்சம் பேசணும். என் டார்லிங் மஞ்சு பத்தியா? வாட்? காலேஜ் ஆரம்பிச்சதுல இருந்தே நான் மஞ்சு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். குட் ஜாப், யூ கண்டினியூ. கண்டினியூ பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, இதான் மேட்ரு. இங்க பாருங்க தம்பி, உங்க பேர் என்ன? ஜீவா. மிஸ்டர் ஜீவா, நம்ம பாக்குற பொண்ணலாம் நம்ம லவ் பண்ணலாம், பட் அந்த பொண்ணு லவ் பண்ணணும்ல. ஷீ இஸ் லவ் வித் மீ, யூ கோ. டேய், அவளை 3 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா, புரிஞ்சுக்கோடா. அதான் முடியல, போங்க பாஸ் வேலையை பார்த்துக்கினே. டேய், அவ பாக்குறதுக்கு 0.5 லெட் மாதிரி இருக்கா, நீ கேஸ் சிலிண்டர் மாதிரி இருக்க. தயவு செஞ்சு சொல்றத கேடு, செட் ஆகாது. ஓ, நீ மட்டும் டவர் ஆயிட்டு இருந்துங்கனே. இங்க பாருங்க, இது நாங்களா சேர்ந்தது இல்ல, அது கடவுளா பார்த்து சேர்த்தது. இது மனிதன் ஒண்ணு கொள்ள, இது மனித காதல் அல்ல. மனுஷனே இல்ல. டேய் சொன்னா புரிஞ்சுக்கோடா. அவன்கிட்ட நடிக்கிறா, ஏமாத்துறா, தயவு செஞ்சு நம்பாத. அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ஆல்ரெடி உனக்கு எனக்கு ஆகாது. நான் லவ் மூட்ல இருக்கேன், டென்ஷன் ஆக்காம போயிடு. அடிச்சிட போறேன், போ போ. டேய், பொண்ணுக்கா அடிச்சுக்கிட்டு அசிங்கம்னு பாக்குறேன். அதேதான் நானும் பாக்குறேன். பொண்ணுக்கோ சச்சா ரொம்ப அசிங்கம், தயவு செய்து போயிடு. நான் வரேன். ஹலோ மிஸ்டர் ஜீவா, மஞ்சு உங்களுக்கு கிடைப்பான்னு பகல் கொண்டு கூட காணாதீங்க. ஏன்னா இந்த மணிக்கு தான், இந்த ஆலய மணிக்கு தான். போ. இந்த பேருக்கே அவனைய லவ் பண்ண மாட்டாடா, பண்ணி. பாத்து பாத்து கொரோனா. டேய் என்னடா வெற்றி சார் ஸ்ட்ரீம் யாரையுமே காணோம், இப்ப என்ன பண்றது? ஆமாண்டா, அவனுங்களெல்லாம் அந்த காலேஜ்ல கடவுளா பார்த்து சேர்த்திருக்காருடா. ஏன் பின்ன அவனுங்க இல்லனா எப்படி காமெடி பண்ணி கலாய்ச்சின்னு டைம் பாஸ் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்றது இல்ல? சரி இரு, அவனுங்க வர வரைக்கும் உட்காரும். என்ன மச்சான், உட்கார் உட்கார். அப்பா. விளையாட்டா என்ன சொல்லு போலாம். ஜீவா, நீ எது இதுல பேர் கொடுத்துருக்க? நான் ரேஷன் கடையை தவிர எல்லா இடத்துலயும் பேர் கொடுத்துருக்கேன். டேய் இல்லடா, இந்த பிரிட்டோ இருக்கான்ல, அவன் எதுல எல்லாம் பேர் கொடுத்துருக்கானோ எல்லாத்துலயும் நானும் பேர் கொடுத்துருக்கேன். சூப்பர் சார். நீங்க? நான் வந்து அவங்க டீம்ல மணின்னு ஒரு மிருகம் இருக்குல்ல, அந்த மிருகம் எதெல்லாம் கொடுத்துருக்கோ அது எல்லாத்துலயும் கொடுத்துருக்கா பாத்துக்கிய. சூப்பர், விளங்கிடும். டேய் நீ ஏன்டா பயப்படுற? நான் இருக்கிற வரைக்கும் இந்த பயமே இருக்க கூடாது. என்ன பாட்டுல அடிச்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லனா பாத்துக்கிய. பாட்டா? சாங் இசை நீ பாடுவேன? சூப்பரா பாடுவேன். ஓ, என்ன படத்துல இருந்து பாட போறீங்க? கேளடி கண்மணி என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடி இருக்கிற முத்துமணி ரத்தினங்களும் அப்படின்ற மூச்சு விடாம பாடின பாட்டை முழுசா பாடுவோம் மச்சான். எஸ்பிபி பாடினா கேளடி கண்மணி, பைப்பு பாடினா கேளடி கலவாணி. ஏய் பாடு. பாட்டமா? பாடி தொலை. என்னாச்சு? இதான் மூச்சு பயிற்சி. முத்துமணி ரத்தினங்களும் கட்டி எப்போடாவையும். இப்ப பாரு, முத்துமணி ரத்தினங்களும். இப்ப பாரா, இப்ப போடுறேன். முத்துமணி ரத்தினங்களும் கட்டி எப்போடவையும் சிற்றிடையும் சின்ன வீரனும் வில்லென்ற பூர்வமும் இத்தனையும் இருந்தால் அதுவே பிறவி, இத்தனையும் இழந்தால் அவளே கிழவி, முடி முதல் அடி வரை முழுவதும் சுகம் தரும். சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. மண்ணில் இந்த என்ன மண்ணில் மண்ணில் நீதான் மண்ணுக்குள்ள போற. யார் பாடுற பாட்டு தெரியுமா? அது யார் பாடுனது தெரியுமா? எஸ்பிபி. மூச்சு விடாம பாடுறேன்னு சொல்லி 3 லைன் விட்டு வேற பாடுற நீ. சாரா அத விடு. சார் எதுக்கு கடைசியில மூச்சு விட்டீங்க? இல்லடா, எஸ்பிபி சார் கிளைமேக்ஸ் டச்சுக்கு மூச்சு விடாம பாடி இருப்பாரு. பாத்தியா
காலையிலேயே ஆரம்பிச்சிட்டானுங்களா? ஏன்டா சரியான லூசுங்கடா, மென்டல் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. டேய் அவனுங்களா மென்டல், இப்படி சிரிச்சு சிரிச்சு நம்மள மென்டல் ஆக்கிடுவாங்கடா. டேய் அவனுக்கு என்ன பண்ணாடா, அங்கெல்லாம் ஏன் நீ பார்க்குற? நாம ப்ராக்டிஸ் பண்ணலாம்டா, ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேடா, இப்ப பாரு அவனுங்க ரியாக்ஷன். சிடி உள்ளதானே இருக்கு. டேய் அதை ஆன் பண்ணு. டேய் இங்க வா குரு ஆசீர்வாதம். வா. மாமா பிளெஸிங். ஒழுங்கா ஓகே, ஈஸி ஈஸி. என்னைய பாரு. டேய் கை இப்படி வச்சுக்கோ. இது ஓகேவா? சூப்பரா மணி டேய் என்ன பாடுறா, என்ன பாடுறா, என்ன பாத்தறா. ஆமா அடிச்சுக்கோ, மாறல அடிச்சுக்கோ, நல்லா அடிச்சுக்கோ. யாரா கிளி 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 மணி அடி போடு. என்னடா என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டானுங்க. நீ போய் டேப் பாப் பண்றா. ஏய் ஏய் அதெல்லாம் வேணாம், சும்மா இரு. நாட்டாம நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ போடா. இந்த போறோம். டேய் இங்க பாரு, இங்க பாரு. ஆனா தள்ளு போ. டேய் இப்ப எதுக்குடா ஆஃப் பண்ண? ஆன் பண்றா. நாங்க பாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது. நாங்க வரதுக்கு முன்னாடி தானே வந்தீங்க, அப்ப உட்காந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டியதானே. அப்ப ராவு காலம் எங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இப்பதான் நல்ல நேரமா, அதனால தான் பெர்ஃபார்ம் பண்றோம். சிவா இவங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சிவா. ஏய் பள்ளி பாலகா, நீ சபையில பேசுறதே தப்பு. டோன்ட் பேசாத, ஓகே? சிவா ஒரு half அன் அவர் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் சிவா, அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. ஜீவா இங்க வா. ஏய் சிவா, இதெல்லாம் ஒரு ஆளுன்னு. டேய் சொல்றேன்ல, நீங்க வா. போட நான் டென்ஷனா இல்ல. என்ன டேய் போட டேய், போட. உடம்பு பாத்துக்கோ. ஐயடா. போ. வந்துட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆடிட்டு போட்டு அப்புறம் நம்ம ஆடலாம். ஏய், ஏய். மணி இப்பயாச்சும் ஒழுங்கா ஆடு. ஓகே மச்சி. இந்த ரைட்ல இருந்து ஆரம்பி. டேய் இங்க பாரு. அப்படி இல்ல, இந்த பக்கம் அந்த பக்கம். சரி சரியா? ஓகேடா, டன். மணி போடு, சூப்பர். ஏய் டேய் டேய் இரு இரு இரு. என்ன பாரு, என்ன பாருடா. மணி மாத்தி ஆடு. இங்க பாரு. அப்படிதான் போடு போடு. பரட்டா போடு, சாணி தட்டுற மாதிரி தட்டு. அப்படிதான் ஈஸியா பண்ண பாரு, ஈஸியா பண்ண பாரு. அந்த பல்பு போடுங்க. அப்படிதான் அவன் மூக்குல குத்திரு அப்படியே. போ பாரு, தனியா ஆடுது பாருடா. யார் பாரு? ஏய் அவதான் சொல்லி தரான்லடா. டேய் 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 பிரிட்டோ. டேய் பிரிட்டோ, வேலைக்கே ஆகாது மச்சான். இவனுக்குலாம் ஒரு மண்ணு வராதுடா. மதம் பிடிச்ச என்ன மாதிரி ஆடுறான்டா. இவனுக்கு என்னடா சொல்லி தருது? எனக்கு சொல்லி தரு. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் மச்சான். நீ இந்த ஒரு வாட். டேய் இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லித்தாடா. டேய் காம்படிஷனே வேணாம்டா. டேய் பிரிட்டோ, ஏன்டா அப்படி அசிங்கப்படுத்துற? அதுவும் கண்டவ மாடிலாம் போங்கடா. ஏன்டா அப்படி பண்ற? ஓகேடா. ஹாய் மஞ்சு. ஹாய் மணி. செத்துடு. அப்புறம் பிராக்டிஸ் எல்லாம் பலமா போயிட்டு இருக்கு போல இருக்கு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீ ஃப்ரீயா இருந்தனா நம்ம கேண்டீன் போய் பேசலாமா? ஓ ஓகே மணி. நான் கூட மனசு விட்டு என் வாழ்க்கையை பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேன். போலாமா? போலாமே. ஏய் என்னோட சேனல் கனெக்ஷன் மாறுது. குண்ட உசார் பண்ணி கூட்டிட்டு போறான்டா. டேய் அப்படி என்ன வாழ்க்கைய பத்தி பேசுறாங்க நானும் பார்த்துட்டு வந்துடுறேன்.
போ. ஷோ அவனை வெறுப்பேற்றுன்னு என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கே. மஞ்சு டீ. நான் டீ தான் குடிக்கிறது இல்ல. நானும் குடிக்கிறது இல்ல. ஒன்லி எனர்ஜி ட்ரிங்க்ஸ். ஓகே வேணா வீடு. பாஸ் என்ன பாஸ் கப்ப மேல சாரி போறீங்க பாஸ். சாரி பாத்து பாஸ். பார்த்தல மணியோட கெத்த. ச்சே, அவனை கடுப்பேற்றுன்னு சொல்லி இவங்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன மஞ்சு என்ன சைட் அடிக்கிறியா? சைட் அடிக்க பெரிய ஷாருக்கான் இவரு. மன்மதராசன் நினைப்பு மனசுல. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த காமெடி சென்ஸ் தான் மஞ்சு. உண்மையை சொல்றேன் காமெடின்றான். சரி லூசா இருப்பான் போல இருக்கு. என்ன மஞ்சு ரொம்ப திங்க் பண்ற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு கூட டீ காஃபிலாம் ரொம்ப பிடிக்காது. ஓ நான் சின்ன வயசுல இருந்தே எனர்ஜி ட்ரிங்க் ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாம் தான் குடிக்கிறது. ஏன்னா we are coming from rich family. கிரேட் மணி. ஆமா எனக்கு நிறைய காலேஜ்லாம் இருக்கு மஞ்சு. பட் ஆனா என்ன எங்க வீட்ல நல்லவனாவே வளர்த்துட்டாங்க. ஓ ஆனா நீ அநியாய நல்லவனா இருக்கியே. இப்படி இருந்து ஏன் போனவன் தலையை நேரி முழக ஆச்சிரும். எனக்கு இதெல்லாம் தெரியாது மஞ்சு. நீ தான் எனக்கு அட்வைஸ் பண்ணி. என்ன பண்ணி? இல்ல நிறைய அட்வைஸ் பண்ணி என்ன திருத்தணும்னு சொல்றேன். உனக்கு தான் காலேஜ் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. எனக்கு எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உன்னை போல யாரா வர முடியுமா? ஓஹோ சாருக்கு ரொமான்ஸ் மூட ஆரம்பிச்சிருச்சு. மஞ்சு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் கூட உங்ககிட்ட சொல்லணும் மணி. அப்படியா? லேடிஸ் ஃபர்ஸ்ட் நீயே சொல்லு. லாஸ்ட் வீக் என்ன ஆச்சுன்னா என் கிளாஸ்ல பிரதீப்னு ஒரு பையன் இருக்கான். அவன் ஒண்ணு மாதிரியே பாக்குறதுக்கு சப்பியா ஸ்மைலியா இருப்பான். இஸ் இட்? டக்குன்னு வந்து ஐ லவ் யூன்டான். என்ன பண்ண மஞ்சு? மஞ்சு விடுவாளா என்ன? சும்மா லெஃப்ட் ரைட்னு பலாருன்னு கொடுத்துட்டல. அப்புறம் என்னாச்சு? அவன் கண்ணும் அப்படியே பண்ணு மாதிரி வீங்கி போச்சு. பண்ணு மாதிரி வீங்கிச்சா? அப்புறம் மணி சொன்னியே சொல்லு. அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்லா போயிட்டு இருக்குல்ல. அது சரி. இப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்ன அர்த்தமே புரியல. ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஷிப்ன்றான், செகண்ட் டே திடீர்னு வந்து லவ் சொல்லிடுறான். ஆனா மஞ்சு நான் அப்படி இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நமக்குள்ள இந்த கேப் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நான் நினைச்சா உன்னை தொடலாம். பட் ஆனால் நான் தொட மாட்டேன். ஏன்னா ஐ எம் ஜென்டில்மேன். வெரி குட். அப்படிதான் இருக்கணும். சரியா? ஆனா மணி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றப்ப கை பிடிக்கிறதுல தப்பே இல்லடா. ஓகே மஞ்சு. சரியா? ஃப்ரெண்ட்ஸா நீ எப்ப வேணாலும் கை பிடிக்கலாம். சரியா? ஓகே மஞ்சு கண்டிப்பா. நீ திடீர்னு ரொம்ப இளைச்ச மாதிரி இருக்க. இந்த ஷார்ட் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு உனக்கு. ஆமா மஞ்சு காலைல 10 தோசை சாப்பிட்டேன். ஓ அப்படியா? அப்ப 4 நல்லா சாப்பிடணும். சரியா? குட் பாய். கண்டிப்பா மஞ்சு. மணி எப்படி சாப்பிட்டு உடம்பு ஏத்துற மட்டும் பாரு. ஒரு டீ. அப்புறம் மணி இந்த ஷர்ட் டி-ஷர்ட் இருக்கு இல்லையா, கிளாமரே கெடுக்குது சுத்தமா. 4ல இருந்து போடாத. சரியா? சரி 4ல இருந்து ரெயின் கோட் போட்டு வரேன். ஓ ஜீவனா. ஹலோ கார்பரேஷன் ஆபீஸா? ஆமா ஆமா அவன் கிடக்குறான். நீ சொல்லு மணி. காலேஜுக்குள்ள ஒரு பண்ணி ஒண்ணு பூந்துச்சு. ஏய் 150-200 மணி அவன் கிடக்குறான். இமிடியேட்டா வந்துருங்க. போய் அவன் கூட போட்டி போடுறான். உனக்கு இந்த காலேஜ்ல நல்ல பேர் இருக்கு. சரியா? சாரி மஞ்சு நான் ரொம்ப கோவக்காரன். ஷார்ட் டெம்பர். அதான் நீ ஒன்னும் பயப்படாத மஞ்சு. டேய் பக்கி, உடம்புல பிபி வச்சுட்டு கோவப்பட்டனா அப்புறம் பிபி ஊத வேண்டியதான். கப்பி இவனா. ஏய் பூஸ்ட் தூக்கி மூக்குல அடிச்சிருவேன். அப்புறம் மணி ஸ்டடீஸ் எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு? நல்லா போகுது மஞ்சு. இந்த வாட்டி காலேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன். அப்ப ட்ரீட் கன்ஃபார்மா? கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்கே ட்ரீட் குத்துறேன். மஞ்சு இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் நான் பொறுமையா இருக்கேன். ஆமா சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட பெரிய சாகித்யம் அவரு. மூஞ்சு மாற கட்டையும் பாரு. ஆணைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கும்கி ஆனா. மணி நீ டென்ஷனா ஏன் உடம்பு கட்டுக்கற? நீ பேசாம இரு. அப்புறம் சொல்லு. இல்ல மஞ்சு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கோசம் தான் பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ இந்நேரம் இவனை நெசுக்கி தூரம் எறிஞ்சிருவேன். ஐயோ மணி உன் ஸ்டேட்டஸ்க்கு அவங்க கூட தான் நீ போட்டி போடலாமா? பவர் ஸ்டார் படத்தை பார்த்துட்டு வந்து பஞ்ச் டயலாக் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசி காமிச்சிட்டு இருக்கு பாரு பண்ணி. அவனை விட நம்ம 2 பேரும் நாளைக்கு படத்துக்கு போலாம்னா. இன்னும் வெக்கமே இல்லாம உட்காந்துருக்கான் பாரு. இட்லி கொப்பரை வாயேன். டேய் உங்க வாழ்ந்த மரியாதை. மணி வா. அண்ணா போய் அவங்க கூட என்ன பிரச்சனை பண்ணு நினைக்கிறேன்? இந்தப்பா பேசாம இரு. ஓ இவர் அடிக்கிறது தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்காருண்ணே. டார்லிங் உனக்கோசம் தான் பாக்குறேன். இல்ல அவன் மூஞ்ச வச்சுக்கிறேன். இல்ல வா. இப்போதுக்கு தேவையில்லாம உனக்கு கலாய்ச்சிட்டு இருக்க. இவன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல அதனால கலாய்ச்சிட்டு இருக்கேன். ஓ சாருக்கு இவரை பிடிக்கலையா இல்ல அவரு கூட தான் பழக்கிறது பிடிக்கலையா? அப்படியே வச்சுக்கலாம்.
கொஞ்சம் எப்படி வச்சுக்கலாம். இந்த பாரு ஜீவா, நான் கூட பழகிறது பேசுறது எல்லாமே சிவா சந்தியா லவ்க்காக தான், வேற எதுக்கும் இல்ல. இனிமே நீ பர்சனல் மேட்டர் தலையிட்டா அப்புறமா அவ்வளவுதான். ஓ, இந்த பண்ணி கூட உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பர்சனல் விஷயம் இருக்குது? டேய் உனக்கு அவள் தான்டா மரியாதை. நீ டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ் ஆரு. அப்படி மீறி ஏதாவது பண்ண என்ன பண்ணுவ? அவன் சொல்ல மாட்டான், செய்வான். சரி மணி, இவங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? வா நம்ம போலாம். தலையெழு. ஏ பண்ணி, பேக் விட்டு போற பாரு. ஏய் என் மஞ்சு டாலிங் வாசம் பாக்குறேன் இல்ல இங்கேயே என்ன மஞ்சு கூப்பிடா. மஞ்சு வந்துட்டேன். அது எவ்வளோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது என் உழைப்புடா. எப்ப திருண்ண? காசு கொடுத்து வாங்கினேன்டா. என்னடா இது? அந்த மாதிரி கத்துனடா, மிமிக்ரி பண்ண நல்லா இல்லையா? இது கோட்டா வாய்ஸ். கோட்டா வயசா? சரி ஓகே. இப்போ நான் ஒரு வயசு பண்றேன், பாக்குறியா? டேய் கேளுங்கடா. ம், இங்க வா. மிமிக்ரியா பண்ற? இருடா ஒண்ணு. இந்த வாய்ஸ் எப்படி இருந்தது? டேய் என்னடா பண்ணா இவன்? வெல், நீ பண்ணது கோட்டா வாய்ஸா? ஆமா. நான் பண்ணது உங்க கோட்டா வாய்ஸ். டேய் மொக்கடா டேய். ஐயோ, இதெல்லாம் ஒரு காமெடி, இதுக்கு இவங்க ஒரு ஆடியன்ஸ். சிவா, நான் ஒரு காமெடி சொல்லட்டா? வேணாம் வேணாம். ஏய் நான் நல்லா சொல்லுவேன். அப்படின்னா இவங்கிட்ட சொல்லு. கதிர் நீயாச்சு கேளுடா. காமெடியா சொல்ல போறியா? நீ ஒண்ணு பண்ணு, நான் போயிட்டு ஒண்ணு சொல்ல. ஓ நான் சொல்லவே இல்ல. வெற்றி பாருடா, நம்மள பார்த்து கலாய்ச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. தோ இவன் மூஞ்சிக்காக தான் பாக்குறேன். இல்லனா அவனுங்களை நேத்து கலாய்ச்சி ஓட விட்டுருக்கலாம். அவங்கள இப்படியே விட்டுட கூடாது, ஏதாச்சும் பண்ணணும். விடு, எதனா பண்ணிட்டு போட்டோம். டேய் கதிரு, ஜீவா எங்க? அவன் ஆளை பார்க்க போயிருக்கான். அவன் ஆளை பார்க்க போயிருக்கு. நம்ம ஜீவா மஞ்சுவை பார்க்க போயிருக்கான். மஞ்சு மணியை பார்க்க கேண்டீனுக்கு போயிருக்கு. அதான் சொன்னேன். பாவண்டா அந்த மணி, நம்ம ஜீவா கார்னர் பண்ணி கலாய்க்கிறான். ரொம்ப அவஸ்தைப்படுறான்ல. மணி முதல்ல 120 கிலோ இருந்தான், ஆனா இப்ப 100 கிலோ ஆயிட்டான். நம்ம ஜீவா கலாய்ச்சு கலாய்ச்சு. பின்ன மஞ்சு கொஞ்சம் சுமாரான பொண்ணுதான், இருந்தாலும் நம்ம ஜீவனை நான் உஷார் பண்றேன்டா. இதுல நடுவுல போய் அந்த மணி உள்ள புந்து கொலாப்ஸ் பண்ணா சும்மா இருப்பானா? அதான் வெறி கொண்டு போயிருக்கான் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு. ஆனா மஞ்சுக்காக சண்டை போட்டுக்கிறதுலாம் கொஞ்சம் ஓவரா, தேவையில்லாத விஷயமோன்னு தோணுது. இதை தாண்டா நான் வெளிப்படையா சொன்னேன், நீ கொஞ்சம் பாலிஷ் பண்ணி சொல்றியா? சிவா, நீ இப்படி எல்லாம் கூட கலாய்ப்பியா? இதெல்லாம் நமக்கு தேவையா? டேய் அங்க பாரு, ஜீவாவும் ஜீபும்பாவும் வராங்க. ஜீபும்பா ஜீபும்பா பும்பா. வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டியாடா? எடுத்தடிக்காம உட்காரு, நல்லா கம்ஃபர்டபுளா உட்காரா. வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டியாடா வெட்டி பாய்? டேய், உன் ஃப்ரெண்ட் மஞ்சுக்கு என்ன பெரிய அழகிறதே நினைப்பா? என் ஹைட்டுக்கும் என் அளவுக்கும் அடிச்சுக்காவே கிடைப்பா. ஏதோ ஃபர்ஸ்ட் லோ பெஸ்ட் லோங்கிறதுக்காண்டி அவ கூட இருக்கேன். இல்லாட்டி தூக்கி போட்டு மிச்சிடும், பார்த்தா சொல்லி வை. சும்மா லூசு நினைச்சாங்களா? ரொம்ப பந்தா பண்ணிய. போ. ஓகே. வாவ் வாவ் வாவ், அமேசிங்டா, அமேசிங் ஃப்ரீஸ். நீ ஆடி முடிச்சிட்டுனா ஸ்டெல்லா கூட நான் அப்படியே சல்சா டான்ஸ் ஆடிட்டு வாடா. பிரியாணி குண்டா மாதிரி இருந்து அந்த பால் டப்பா கூட ஆடணும்னு ஆசைப்படுது பாரு கும்கே.
டேய் டேய் ஜீவானந்தம் ரொம்ப சீனா போடுறானுங்க விளையாடு. அவனுக்கு மட்டும் தான் போட தெரியுமா? நம்மளுக்கு போட தெரியாதா? இப்ப போடா. போடு போடு போடு. உட்காந்துருக்கான் பாரு இட்லி கோப்புற. அடிச்சு தூக்கி நவுத்தி கவுத்தி போடுறான் அவனை. போடு. டேய் ரைட் எடுத்து போடு. டாலர்ஸ் வரீங்க டாலர்ஸ். ஏய் இந்த பிரிட்டோ வழக்கம் போல 10 ரூபா கொடுத்துறாப்பா.